ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய தகவல் வந்திருக்குங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன அந்த தகவல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி கட்சியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியிலிருந்து விலகி ஓபிஎஸ் அணியில் வந்து இணையிறாருங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓபிஎஸ் இபிஎஸ் அவர் இருவரும் பிரிஞ்ச பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆதரவாளர்கள் தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தாங்க. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நான் வருகின்ற 2026 தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதிமுக வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை தலைமையில் இயங்கணுங்க. அப்படி இயங்கலை அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதிமுகவுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா சுதாரித்த நம்ம செங்கோட்டையன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமிகிட்ட இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் திமுகவை தோல்வி அடைய செய்ய முடியாது, நம்மளும் வெற்றி பெற முடியாது. அதற்காக உடனடியாக நம்ம ஒருமித்த அதிமுகவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமே வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலாவுக்கு அதிமுகவில் இடம் இல்லை, இருக்கிறவங்கள வச்சு நாம் வந்து வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சு கண்டிப்பாக 2026 வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் ப்ளஸ் அவரோட 20 ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு விழுறது பெரிய விஷயங்க. ஏன்னா கர்நாடகாவில் வீழ்ந்தது அனைவருக்கும் தெரியுங்க. அதுவும் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் விழுந்தாங்க அப்படின்னு மரண அடியாக இருந்ததுங்க. இதனால் கண்டிப்பாக 2026 ஒருமித்த அதிமுக இருந்தால் மட்டுமே தாங்க வெற்றி அடைய முடியும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சொன்னதுக்கு வந்து மறுப்பு தெரிவித்து வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிருக்காருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தனது அதிருப்தியை வெளிப்படுத்தின நம்ம செங்கோட்டையன் உடனடியாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்தை கூட போய் இணையறதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியே இருக்குங்க. இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவினர் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருதுங்க. அரசியல் சார்ந்த அனைத்து தகவல்களும் வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.